நம்மளால முடிஞ்ச நாலு பேர் தாலியா இருக்கா அடித்து புச்சான் ஐயா பெரிய சபை பேசாத பேசாதமா பொம்னாடி பக்கத்துல ஐயா 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 சபையிலே மொத்தம் வந்துட்டுக்குறா பாய்ங்க நீ ஐயா சாட்டி அடிக்கூடாது திரும்பிங்களா இப்படி நேரம் மொத்த பேரா ஐயா 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 பக்கம் மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறுங்க ஐயா அப்படி கட்டி தூக்கி முடியா நாலு வீட்டியா ஐயா 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 இந்த பச்சைமா கோயில் முன்னாடி 4 பேர் சேர்த்து வச்சுக்கிறாங்க. இது வாமுனி, அது செம்முனி, அது கருமுனி, இதா ஜடாமுனி. குத்தா கை தளறி மூடும் அலறி போதுங்க மொத்தமே. ஐயோ ஆமா 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 ஐம்பத்தாறு சத்து ஐம்பத்தாறு தேசத்துல ஐயா வந்துட்டு மொத்த பேர் ஒன்னாவது விட்டுக்கிறாங்க. நாங்க ஆடு மாடா நாங்க நெஞ்ச பிடி கீழே கைத்தா புடி கைத்தா புடி பெரிய ராஜா துரை. ஆமா ஆமா ஆமாங்க நந்தாவட்டு மாலை அணிந்த கராதீபன் உள்ளங்காலிலே மயிர் மோல்சாலு. மயிர் மயிர் ராம 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 ராமம் சைலன்ஸ் சைலன்ஸ். ஆமா ஆமா ராமனத்தோன் ராமனத்தோன் தாலி பாஷா தெலி பாஷா பேர் போட்ட செல்வந்தன். ஆமாங்க நீ சொல்றானே ஐயா ஐயா கினே கை மாட்டாடி கை மாட்டாடி டேய் வாங்க 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 சொல்லுங்க என்ன மிரட்ட மேரிடா வாங்க இங்க வா டேய் போன வாட்டி ஜந்துக போலங்க நோவுது. பாபா 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 காரியத்தை இப்படி திருப்பு பாரதாரசன் பெரிய அரசர் துருவே மகாராஜா. ஆமா ஆமாடா சமயத்திலே
இந்த பேர் போட்ட சமையல் ஆமா சைலண்ட் இரு இரு ஆமா பேசாதீங்க 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 ஆமா டேய் உட்காரு தம்பி உட்காரு மாதவன் ஐயா இந்த பேர் போட்ட சமையல் ஆண்டவன் ஆமா இன்னொரு இடியான்றவன் கம்புறீங்களா சொல்லுங்க ஹாய் அங்கதா சந்தாதிபதி ஆமாங்க குடை வள்ளல் அடியார் கர்ணமகா பிரபு வாங்க பாஸ் டேய் கம்மு பார்த்தாதாங்க எனக்கு பயமாகுது பார்த்தோன்னே குஞ்சு குடல்லாம் நடுங்குது குண்டி குடல் அப்படி சொல்றதும் பட்டு பட்டா சொல்றான் அவர் தம்பி ஆமா தம்பி வாங்க ஐயா நீதான் புலி என்னதா புலி ஆமாடா இல்ல அதெல்லாம் வார்த்தை போட மாட்டான் புலி ஆமாடா வாங்க டேய் கவன் போய்டா பேச்சு கிடையாது யாரு கூட சொன்னா மேல கை விட்டாங்க எங்க வாஜாரன் சொல்லி சமாளிக்க மாட்டேன் சின்ன பசங்க மாரி நீ கம்முனு இருந்தாண்டா பெரிய மனுஷன் மாரியா நீ வாங்க கேமரா எடுக்கிறேன் இங்க உக்காந்து எங்க ஐயோப்பா வாஜார் சொல்லி அடிக்க வச்சிருவேன் திருநாக்கு வந்தீங்களா அப்படி எங்கன்னா கோயில் பின்னாடி உட்காரணும் நீங்க சாப்பாடு போட்டாங்களா ஓரமா சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியது தானே மொத்தத்தை வித்துட்டியா நீ பழுகுண்டு வைக்கிற குடிக்கார தானா பார்த்தா பல்குடுக்கு தெரிஞ்சு உண்மையில குடிக்கார காந்தாரா தங்கம் ஆமா குட்டி கழகம் செய்வதே சிங்கம் மீறி பேசின அவுத்து போட்டா தொங்கும் கைத்து தூக்குல தொங்கும் தொங்குதா எலும்பு ஓட்டு விட்டு விடும் என்ன ஓட்டியா தங்குது காந்தாரத்தை அழக்கூடிய செக்கிலி மாமா வாங்க சக்கிலி மாமா எவ்வளவு நாள் அடிக்கிறாரா பாருப்பா ஐயா ஆமாங்க அகில சராசரமோ ஆடு மாடு கோய் மொத்தத்தையும் ஒன்னா அவுத்து எனக்கு அடங்கி நாடு அப்படியே நடுங்க ஐயா நாங்க வரோம்னா ஆமா அந்த மிடத்துல ஆகாயமோ பிண்டம் மிடத்துல தீனி பூமிடா சோமா கிட்டி அப்படியே கிடுகிடு
பெரிய பழம் தோண்டி அங்க ஒரு கல்லு போச்சு மனமிறங்கி நீ சொல்லு மகாராஜா. நேற்றைய தினம் இந்திர பிரசவம் சென்றிருந்தீர்கள். எதற்காக? சிறிய தந்தை பாண்டு மகாராஜர் அவர் இறந்தும்
என்று ராஜ்யம் செய்கிறார்கள் மகத்தான ராஜா வேலையான செய்கிறார்கள் என்று ஒரு லிகிதம் வந்தது. என்று ஒரு லிகிதம் கிடைத்தது. அது எப்படிதான் செய்கிறார்கள்? அந்த யாகத்தை எப்படிதான் செய்கிறார்கள்? நாங்கள் அனைவரும் சென்று பார்த்தோம். அனைவரும் சென்று பார்த்தீர்கள். சென்ற இடத்திலே மரியாதை இருந்ததா? மரியாதை இருந்ததுன்னா மரியாதை கொடுங்களா? டேய் ஐயா, ஒரு பெருத்த ராஜா போய் நிக்கிறாருன்னா பெரிய ராஜா போய் நிக்கிறாருன்னா தம்பி துரியோதனா தம்பி துரியோதனா வாரு 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 அமரம் ஆசனத்துல அமரு அப்படின்னு சொன்னாங்களா? நீர் ஒரு பானகம் பருகும். கொஞ்சம் மோர் சாப்பிடுப்பா, டேய். இல்ல கொஞ்சம் பீர் வந்து சாப்பிடுப்பா. டேய் டேய் ஒரு பேச்சுக்குங்க, இல்ல ஒரு கட்டிங், ஒரு 90. மரியாதை தரவில்லை. ஆமா ஆமாங்க. சரி சரி, சென்ற இடத்தில் சென்ற இடத்திலே தம்பி துரியோதனா தம்பி துரியோதனா வருகின்ற ஏழை எளியவருக்கெல்லாம் வருகின்ற ஏழை எளியவர்க்கெல்லாம் தாம்பல தட்சணையாக தாம்பல தட்சணையாக பொன் போல் தங்கத்தை கொடு சொல்றான். ஐயோ, தங்கத்தை வாரி உண்மையா? ஆமா, ஐயோ, சரி. வயதில மூத்தவர் வயதில மூத்தவர். சரி செய்து கொண்டு இருந்து சரி, அந்த மண்டபத்தை பார்க்க வேண்டும் என்று என் மனதில் ஒரு ஆசை ஆசை வந்தது. தம்பி சகாயம் அழைத்து தம்பி சகாதேவனை அழைத்து ஒரு ஒரு மாளிகையாக ஒவ்வொரு மாளிகையாக ஒரு ஒரு கிரகமாக ஒவ்வொரு மாளிகையாக ஒவ்வொரு கிரகமாக அப்படி சுற்றி சுற்றி பார்க்கிறீர்கள். அண்ணா அந்த மாளிகையை ஒரு ஒரு மலையா காட்டிக்கொண்டே செல்கிறார். ஒவ்வொன்றா காட்டிக்கொண்டே செல்கிறார். நான் பார்த்துதான் போறேன். பார்த்து கொண்டே ஒரு சைலன்ஸ். அந்த மாளிகையில் அந்த மாளிகையிலே ஒரு வாயிற்படியானது ஒரு வாயிற்படியானது தாய்வா இருந்தது. அது கொஞ்சம் தாய்வா இருக்குதுங்க. எனக்கு தெரியுமா? ஆமா, உனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் நெட்டா போனோம் பார். நெட்டா பாருங்க. என் மௌலியானது மௌலியானது அந்த வாயிற்படியிலே தைத்தது. வாயிற்படியை தழிக்க தைத்த உடனே கீழே சந்த குழப்பம், கீழே சந்தன குழப்பம் இருந்தது. என் பாதம் பட்டு தெரியாமல் பெருவிரல் பாதம் பட்டு சிறக்கு அந்த இடத்திலே சிறக்கி கீழே சாய்ந்து விட்டீர்கள். நான் கீழே விழுந்து பார்த்து விட்டேன். பார்த்தது யாரு? யார்? யாரு? சித்தினி சிறுக்கி சித்திரி சிரிக்கி. அந்த திரௌபதி ஆமா, என கண்டு நகைத்தார். உன்னை கண்டு நகைத்தார்கள். என்னவென்று பிறவிலே பிறவிலே என்னுடைய பெரிய மாமனார் தான். என்னுடைய மாமனார் தான் குரு என்றார். அவருக்கு பிறந்து தலைமகனே அரை குருடா, சுத்தால் குருடா, புலி குருடா, கை தட்டி கை தட்டி. ஐயா, அட போய் உனக்கு என்னடா போய் உனக்கு கோவம் வருது? எங்க அண்ணன் பார்த்து சிரிக்க தகுமா? கூடாது, கூடாது. தகாதே. ஏன் சிரிக்கலாமா? பட்டாயே, சிரிக்கலாமா? ஏய் யாரு ஓத்தவங்க பண்ணுங்க? அதே மாதிரி எனக்கு கேளுங்க. டேய் என்னடா? யார் என்னடா யார் ஐயா, டேய், டேய். கை தட்டி ஆமா. கலகர திருத்தான் ஆமா, மாமா என்றான். ஆமாங்க. எழுந்துட்டேன் நீயா கோவப்பட்டான். நேத்து குரங்கு மாதிரி வந்திருந்தியா? அப்புறம் கோவப்படுத்தான். ஆமா, கொஞ்சம் எழுந்துட்டு தூக்கி எழுதி நிறுத்தினீர்கள். கோபதையை ஆமா. என்ன செய்யலான்னு கோவப்பட்டான். யானை காட்டு நகைத்தாரு. இரு. டேய் ஏய், சொன்னேன் என்னடா? மருகா அருகா, மனம் தேர் மனம் தேர்வா. ஏன் ஏன் திரௌபதி அருகாமையில பீமச்சேனன் அருகாமையில பீமச்சான் இருக்கிறார். வைத்துக் கொண்டு கையை வைத்துக் கொண்டு யமனை போல நின்றுதான். யமனை போல் பார்க்கிறார். கவலைப்படாத மருகா, ஆமாங்க. நமது நாட்டிலே போய் பார்த்துக் கொள்ளலாம். நேற்றிலிருந்து நேற்றிலிருந்து எனக்கு உறக்கம் வரவில்லை. உனக்கு தூக்கமே கிடையாதுங்க. யானை காட்டு நகைத்தாரு. உன்னை கண்டு நகைத்து அந்த சித்தினி சிறுக்கு ஆமா அம்மா தாயே. அந்த தேவடியால பார்த்துட்டு இருந்து பல பேர் நகைக்கணும். ஆமா 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 யானை காட்டு நகைத்தால் ஒருவள் ஆமா 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 இன்று ஆளை பார்த்து ஆமாங்க. அம்மா அம்மான்னு கையை கும்பிடு. அவன் உங்க அப்பனுக்கு பண்ணிட்டு வந்தாளா? இல்லங்க என்னடா ஐயா, நீ திட்டு, நீங்க திட்டல. ஆமா, அது கொட்டா பின்னாடி தானே போவீங்க. பாம்பா வந்து புடுங்குமா தாயே. சிரித்தவளை சிரித்தவர்களை இன்று சீர்குலைக்க வேண்டும். சீர்குலைக்க வேண்டும். அதற்குதான் அதற்காகத்தான் நாம் ஆமா புண்டைக்கு வருவேன் உடைக்கு ஒருவர். துரியோதன மகாராஜா. ஆமா ஆமாங்க. பண்டைக்கு வருவன் துரியோதன, உடைக்கு ஒருவர் துரியோதன மகாராஜா. புண்டைக்கு வருவன் கர்ணன், உடைவல்லர் கர்ணமகாராஜா. தந்திரத்திற்கு வருவன் தந்திரத்திற்கு ஒருவர். ஒருவன். ஆமா ஆமாங்க. அடிக்கிறதுக்கு நேவுவாரால் அடிக்கிறது யாருங்க? யாரு போயிட்டு நான் யாரு ஐயா அடிக்கிறதுக்கு போயிட்டு நீ யூராஜா அடிக்கிறதுக்கு நேவுவாரால் அட பாயா. இலக்கை போட்டு பண்ணி நிறுத்திக்க. யாரு அடிக்கிறதுக்கு? நான்தாடா. நீதானா? அப்பா, இவரு அடிக்குதுன்னு கரெக்டா அடிக்குது பூச்சி போட்டுக்கிறான். ஏய், நாங்கதான் குடுக்கிட்டா குத்துருவோம். ஆமா ஆமா என்ன? ஆமா ஆமா. இன்றைய தினம் இந்த தினம் நாங்க 4 பேர் ஒன்று பார்த்து 4 பேர் ஒண்ணா சேர்ந்துக்கிறீங்க. நாங்க ஏய்
சபையில ஆமா ஆமா ஒரு ஆள் போலாம், ஆமாங்க 2 ஆள் போலாம். 2 ஆள் வேலை எப்பவுமே 4 பேரா போக கூடாது, 4 பேரா பேசக்கூடாது. பேசக்கூடாது அதான் இனி நான் 4 பேர் பேசுறேன்னா ஆமா எப்படி எந்த குடும்பம் நாசமாக போதோ டேய் அந்த 5 பேர் நம்ம தேவடியா பசங்க ஐயோ பேசாதீங்களா பாய்கா எப்படி என்றால் ஆமாங்க இன்றைய தினம் இன்று தினம் பாண்டவர் எப்படி ஈடழிக்க வேண்டும் என்று பாண்டாரி எப்படி ஈடழிக்க வேண்டும் என்று சதியாளர்களே போகிறோம். ஆனா பாய்கா எல்லாரையும் அடப்பா இருங்க சதினா சதி சதி ஒரு குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு ரகசியமா பேச போறோம். ஆ அதுக்குன்னு சபா மண்டபம் இருக்குது அஸ்தினாபுரத்துல. ஆமா 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 நாங்க 4 பேர் பேசுவோம். 4 பேரும் 56 வீதி அஸ்தினாபுரம். ஆமாங்க யாருன்னா வியாபாரிங்க போவாங்க, வியாபாரி போவாங்க உன்னை போல ஓபமத்தெல்லாம் போவான் வருவான் பேசுவான் ஊருக்காக பேசி போவான். ஆமாங்க அதெல்லாம் எங்க செவியில விழுந்ததுன்னா செவியில் கேட்க கூடாது எண்ணம் மாறி போயிடும். ஆமா ஆமா ஆகையினாலே ஆகையினாலே வியாபாரிகள் வந்தால் வந்தால் இன்று வரப்படாது, வரக்கூடாது நாளைக்கு தான் வர வேண்டும். ஆ. என்று உங்களுக்கு என்ன வேலை? போய் 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 துடா 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 துரியோதன மகாராஜா அவங்க நாட்டுல காரிகார மந்திரம் பண்ண போறாங்க காரியம் நான் சொன்னேன். ஜெகநாடுக்கு போகுது. இல்ல இல்ல சதி 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 சொல்றேன் சதி சொல்றேன் சொல்றேங்க துரியோதன மகாராஜா 1 துர்சாசனபுலி 2 அங்கதான் சாலக்கூடிய கண்ண மகாராஜா 3 இவங்க 3 பேர் சேர்ந்து அவங்க நாட்டுல சதி ஆலோசனை பெருமல்லி நீ ஒரு ஆளு 4 பேர்கள் 4 வருமா சேர்ந்து சதியாளர்களே சதி ஆலோசனை செய்ய போறாங்க வியாபாரம் மொத்த பேர் இந்த பக்கமே வரணும் வரப்படா. டேய் அது மேலே இந்த பக்கம் வர கூடாதுன்னு சொன்னோம் இந்த பக்கமே வரணும் இந்த பக்கமே வரணும் துடா 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 வியாபாரி யார் வரக்கூடாது துடோம் 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 மல்லி மல்லி கர்மாந்திர சாமுஞ்சி மல்லி மல்லி கர்மாந்திர சாமுஞ்சி ஏய் யாரை பார்த்து சாவு மூஞ்சின்றா உன்னை பார்த்துதான் சாமந்தி சாமந்தி என்ன பார்த்தா சாவு மூஞ்சி மாதிரி இருக்குது டேய் மல்லி கனகாம்பரம் சாமந்தி பூ விட்டு வரமா சாமந்தின்னு சொல்றா பாய் சாவு மூஞ்சி அதான் சாமுஞ்சி சாமந்தி சாமந்தி சாமந்தின்னு சொல்லுவா சரி மல்லி சரி மல்லி மல்லி கர்மாந்திரம் இருட்டுமா நானே பூ வாங்க தேடி வரனே உன்னை எப்பா பூ வாங்குறதுக்கு அப்பாடா ஆமா நீ வாங்குறதுக்கு பார்த்துக்க நான் வரதுக்கு சரியா போயிடுச்சு ஆவணி மாசம் எனக்கு கல்யாணம் ஆச்சு ஆவணி மாசம் ஆவணி மாசம் முடிஞ்சோடனே ஆடி மாசம் பிறகுதா ஏய் டேய் அதுக்கு முன்னதால ஆடி மாசம் அதுக்கு முன்னாடி ஒரு மாசம் இது ஆடி மாசம் ஆனி மாசம் அப்படி சொல்றான் ஆனி மாசம் 31ஆம் தேதி எனக்கு கல்யாணம் ஆச்சுப்பா ஆடி 31 ஆமா 31ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு மறுநாள் ஆடி மாசம் பிறந்து போச்சு ஆமா ஆனா எனக்கு முதல் ரூபா நடக்கல ஆடி மாசம் பண்ணாட்டி அங்க இட்டு போட்டுருப்பாங்கல்ல எங்க அம்மா வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டாங்க நான் எங்க அம்மா வீட்டுல கிடக்குறேன் ஆமா நான் பெரிய தகராறே வைக்கிறேன் நான் இதுக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணமே பண்ணேன் ஆமா ஆனா பிரிச்சு எடுத்துன்னு போறீங்களே அப்படி ஆடி மாசம் முடிஞ்சதுப்பா ஆமா ஆடி மாசம் முடிஞ்சோடனே முன்னாடி வந்துருவா என் வீட்டுக்கு அப்படி நான் பாத்துட்டு கிடக்குறேன் எங்க மாமியார் ரெண்டு போய் ஆடி மாசம் முடிஞ்சோடனே இட்டு வரலான்னு போனா எங்க மாமியார் என்ன சொல்லு தெரியுமா இன்னும் முன்னாடி வயசுக்கே வரல வயசுக்கு வராட்டியா உன்னால வர பிடிச்சி கட்டிவிட்டாங்க ஆமாம்பா எப்படியோ ஒண்ணு தெரியாத கட்டிக்கணும்பா நானு சரி எப்போ வயசு வருதா பிட்டாந்து விடுறா அப்படின்னாங்க சரி சரி முந்தா நேரத்தான் எனக்கு போன் வந்தது உன் முன்னாடி வயசுக்கு வந்துட்டா நீ வந்து இட்டுன்னு போலாம் அப்படின்னு ஒரு போன் வந்ததுப்பா அதனால என் முன்னாடி பூ வாங்கின்னு போலாம் சரி பூ வாங்கி போனாலும் உனக்கு ஒரு ஆசை அவங்க பாட்டுன்னு பேசிட்டு நம்ம பாட்டுன்னு பேசிட்டு கிடக்கலாம் சரி உனக்கு என்ன பூ வேணும் எனக்கு கரமாந்திரச்சி மல்லி கனகாமரம் ஆமா எனக்கு மல்லி ஒரு 2 மயம் அப்புறம் சாமந்தி ஒரு 2 மயம் கனகாமரம் ஒரு 2 மயம் டேய் நம்ம கிட்ட மழை கணக்கெல்லாம் கிடையாது மயம் கணக்கு கிடையாது மாடு கணக்கு தான் ஒரு மாதிரி வர 2 மாதிரி வர அந்த அளவுக்கு குத்துருவேன் ஏண்டா டேய் மழை கணக்கெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது யாருன்னா பொம்பளைங்களாண்டு போய் ஒரு மாதிரி 2 மாதிரினா உன்னை அடிக்க மாட்டாங்க ஏண்டா நீ சொன்னா கால்ல கிட்ட கேட்டி அடிப்பாங்க ஆமா நான் பூ வைக்கிறேன்ல பூ எவ்வளவு வாங்கணும் 2 பை வேணுமா இல்ல உனக்கு ஒரு மாதிரி வேணுமா இல்ல 2 மாதிரி வேணுமா அந்த அளவுக்கு குத்துருவேன் மழை கணக்கெல்லாம் கிடையாது
சரி 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 எடுத்துக்கிட்டு பூ எடுத்துக்கிட்டு எங்க போறது தெரியுமா? ஒரு மாதிரி ஆவலாம் எப்பா டேய் நீ உன்னை பார்த்தா வாங்குற மாதிரி சொல்லுடா. டேய் முன்னா வாங்க போறேன் பாய் ஒரு மாதிரி போடா. ஓஹோ முன்னாடி வாங்க போறேன். என் முன்னாடி நம்ம என் முன்னாடி தான் தேவையா ஃபர்ஸ்ட் டேட் நடக்கணும். ஒரு மாரா வாங்கினா 10 ரூபாய். ஒரு மாதிரி ஆமா. அப்ப ரெண்டு மாதிரி 2 மாரா வாங்கினா 5 ரூபாய். என்ன இது ஒரு மாதிரி 10 ரூபாய் ஆமா. ரெண்டு மாரா வாங்கினா தள்ளுபடி பா. தள்ளுபடி வியாபாரம். வெயில்னால பூ வாதியும் போடும் போது ஏன்னா இப்ப பங்குனி போய் சித்திரை மாசம் பிறகு போகுது இல்ல? ஆமா. சித்திரை மாசம் தள்ளுபடி பா. சித்திரை மாசத்துக்கு முன்னாடி தள்ளுபடி பண்றீங்க? ஆமா ஆமா. தப்பு கிடையாது. ஆ. நீ பூ ஏத்தின இது மாலை காட்டு. ஹேய் இரு இல்ல கொஞ்சம் காட்டுப்பா. அடப்பா இது எத்தனை நாள் ஆச்சு இந்த மாலை கட்டியா? ஹேய் இப்பதான் கட்டுதுன்னு எத்தனை நாள் ஆச்சா? எப்படி இருந்தாலும் ஒரு 5 நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அப்படிதான் இருக்கும். காலையில பாரு. காலைல நல்லா பூத்து போடும். காலையில பனி மேல இருக்கும். இப்ப அரும்பாக்குதியா? சரி. எங்க எடுத்துட்டு போறது தெரியுமா பூவே? எங்க டேய் என்ன துரியோதன மகாராஜா இருக்கிறார் பார். ஆமா. அவங்க அம்மா இருக்கிறாங்கல காந்தாரி அம்மா. ஆமா. அந்த அம்மாவுக்கு ஏன் பூ? டேய் பூடா. அது வேற கை எங்க காமிக்க. நான் தினந்தோறும் பூ எடுத்து போய் கொடுப்பேன் அந்த அம்மாக்கு. சரிதான் தப்பு கிடையாது. எடுத்து போய் கொடுத்துறேன். வள்ளி என்னடா அவங்க ஏய் அந்த அம்மா கோவிச்சிங்கடா பூ எடுத்து போய் கொடுக்கலாம். கோயிசியா கட்டி போறாங்க. ராஜாலாம் யாரும் வரக்கூடாது. ஏன் என்ன? அவங்க சதி ஆலோசனை பண்ண போறாங்களாம். சட்டம் போட்டுக்கிறாங்க. அதனால வியாபாரி யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு இந்த மண்டபத்துக்கு முன்னாடி என்ன காவலா போட்டுக்கிறாங்க. நீ நாளைக்கு வா. சரி இன்னைக்கு என் வியாபாரத்துக்கு எப்படி வழி? நாளைக்கு வா மொத்தமா வித்து தந்துடுறேன். சரி மாலை எல்லாம் தேவைப்பட்டா மாலை எதுவும் வேணா. நம்ம பொட்டிக்காசு தான் அந்த மாலை விரும்புவாரு. மாலை அருமையாக ஒண்ணு வாங்கிக்கிறேன். வனம்பா நான் எங்க இளமாத்தாடி ஏன் மாலை இருக்கிறாரு. ஆமா அவர் செத்துட்டா வாங்கின்னு போலங்கிறேன். சரி ஆமா நாளைக்கு வர மொத்தம் சேர்த்து வாங்கி கொடுத்துருப்பா. எல்லாரும் இப்படி வந்து உட்காருங்க. இடம் கிடைக்குதுயா அப்படி போங்க. கோயில உட்காருங்க ஜாலியா. ரோட்ல நின்றுன்னு வண்டி எல்லாம் ஆறு அடிக்கிறாங்க. பசங்க தான் சாப்பிடுவாங்க. பெரிய யாரும் சாப்பிட மாட்டாங்களா? அவங்களுக்கு இருக்குதுன்னா வேற என்ன சொல்ற மாதிரி இருக்குது. சரி சரி தப்பு கிடையாது. நான் மிட்டாய் வைக்கிறேன். பால் மிட்டாய், பம்பாய் மிட்டாய், இது நான் மிட்டாய் தேங்காய் மிட்டாய்யா? இருக்கட்டும்பா. மிட்டாய் எவ்வளவு ரேட்டு? ஒண்ணு வாங்கினா 5 ரூபாய். இல்ல நான் வை மாறி வந்துட்டேன்னா இவனு வை மாறி வந்துட்டாங்க தெரியலையா? ஒண்ணு வாங்கினா 5 ரூபாய், 2 வாங்கினா 2 ரூபாய். ஆடி மாசம் வரதுக்கு இன்னும் 4 மாசம் இருக்குதுடா. ஆடு தள்ளுபடிப்பா. ஆடி இல்ல ஆடி மாசம் தள்ளுபடியா? சரி சரி தப்பு கிடையாது. ஒரு மிட்டாய் கூட எதுனா ஒண்ணு கொடுப்பா. இவன் சப்பத்துக்கு தராரு இது சிந்தா இருக்குமா? அப்படி சொல்லு. குடு ஏடு ஒரு மிட்டாய் கொடு. பால் மிட்டாய் கொடு. இது வந்து மிட்டாயா உங்க ஊர்ல? இல்லப்பா. சரி மிட்டாய் எத்தனை எங்க போற? நானா நீ தான் சொல்லு. காந்தாரமா இருக்கிறாங்க. ஆமா என்னதா எங்க வைப்பா? நீ எடுத்து வாயில வச்சுனா எப்படி? இவங்க எடுத்து வாயில முட்டாய் எடுத்து வச்சாருன்னா அவங்களுக்கு பிரிச்சு வைக்க தெரியாது வாயில. இவரு பிரிச்சு டேய் வியாபாரிலாம் வரக்கூடாது சட்டம் போட்டுக்கிறாங்க. நாளைக்கு வா. நாளைக்கு வித்து தரேன். ஆடு மேய்க்க வேண்டிய தண்ணி போய் நீ ஒண்டி வராது. நாளைக்கு உங்க அக்கா ஸ்ரீமதி 1, நர்மதா 1, 2 பேரும் கூட்டணுவா. பட்டாத்துக்கு உங்க அம்மா இருந்தா கூட்டணுவா.
3 பேரையும் ராஜா வேண்ட அமிச்சு உனக்கு துட்டு வாங்கி தரேன். கிளம்பு போ. தரக்கூடாது போ. இப்படி போ வந்தையே போ. வந்துட்டானு உன்னை எத்தனை பேர் கிளம்பிக்கிறானுன்னு தெரியல. என்னாச்சியா இவனை இந்த ஒரு வேஷத்துக்கே வர சொல்லணும். 4 நாளா போன் பண்ணி ஏமா வணக்கம் வணக்கம் வணக்கம்பா வணக்கம் வணக்கம் இவனை பார்க்க சொல்லியே கோராயமே. ஏமா நீ என்ன வித்துக்கணும் வர? நீ யாரு? நீயா? நான் ஆள் தெரியல. ஆறு தெரியலையே. யாரா நீ? நான் தான் வைத்தியர். வைத்தியருப்பா வைத்தியரு. உனக்கே 10 பேர் வைத்தியம் பார்க்கணும் பழகுதியா? இவன் வைத்தியரான். டேய் இருக்கிட்ட தப்பு கிடையாது. எதுக்கு வைத்தியம் பண்ற? பாட்டா சொல்லி சரகுக்கெல்லாம் மறந்து ஏய் உன்னை பார்க்க சொல்ல உன்கிட்ட வந்தவன் தொந்திக்க சரி படலாம். உன் மருந்து மையம் என்ன? கொத்தண்ணா ஒரு நான் குத்துக்கூடாது. என்ன குத்தண்ணா ஒரே வேலை? மருந்துப்பா மருந்து. என்ன மருந்து சொல்லுப்பா. மருந்து உடைய மகிமை. ஆமா ஒரு வேலை சாப்பிட்டுன்னு வச்சுக்க. ஆமா மொத்தம் போயிடும். அடே நல்ல வேலைக்காரனாம்பா. இவன் மருந்து ஒரே வாட்டி குடுத்து சாப்பிட்டோம்னா சுத்தமா போயிடும். போ. ஆமா 2வது வேலை சாப்பிட்டா 2வது வேலை சாப்பிட்டுன்னு வச்சுக்க. போனதெல்லாம் திரும்பி வந்துடும். சரியான மருந்து. இப்ப எங்க எடுத்துன்னு போற? ராஜாங்கம். எதுக்கு மருந்து? நீ ராஜா எடுத்துன்னு போய் தட போறியா? ராஜா பொண்டாட்டி சரி படம் வந்துருக்கு என்ன? ஏய் ராஜாங்கத்துக்கு போறேன் நானு. அட்டே நீ யாருக்கும் கூட தேவையில்ல. நீ யாருக்கும் கூட தேவையில்ல. நீ நாளைக்கு வா மொத்தமா வந்து தடவலாம். டேய் போய் வா. டேய் என்னடா உங்க அண்ணிக்கு வாங்கி தரவா? ஆமா எங்க அண்ணி இப்படி சொன்னு கிடைக்குதியா? டேய் அது சொஞ்சுக்கிட்டே இருக்குடா. அப்பா போடா போடா போடா. டேய் திர்றா. டேய் 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 ஒரே அடியில செத்து போடு நீ. போ திர்றா. பேச்சு பேச்சு. ஏய் பீமாகுது கிட்ட போ. கிட்ட வராத. எங்க நாய் கட்சி சிறு கால. டேய் டேய் நான் ஒட்டனா ஒரே அடியா போடுவேன். போ கொத்தண்ணா. கிளம்பு போ. ஏதோ ஒருத்த வந்துக்கிறான் மந்திரிக்கு. நம்பால் ரொம்ப நேரமா நிக்கிறான். உன்னை எத்தனை பேர் வர போறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒன்று வித்து மாட்டோம். நம்ம இருமல் வந்து பெரிய பேயார் படுத்துதியா? வணக்கம் 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 வணக்கம். செட்டேரா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நம்பி அங்க அதெல்லாம் போய் கேட்பானே. என்ன விற்கிறா? என்ன 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 கல்யாண சித்தாமணி எனக்கு என்ன கல்யாண சித்தாமணி எனக்கு ஓப்பெண்ணை வேப்பெண்ணை 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 சொல்றாப்பா. பையன்
இருப்பியா? டேய் பெரியமா இங்க பாரு டேய் இங்க பாருன்றீங்க எங்க பாக்குறியா? இங்க பார்த்தா இதென்ன அப்படி திரும்புறதா இங்க பாரு டேய் பெரியமா டேய் கீ குடிறேன் இங்க பாரு நேத்து பாக்குறாங்க. வெறுப்புல வராருயா ஆமா 2 லிட்டர் வேப்பண்ண வாங்கி போச்சு வடை சுட்டு போடணும்னு வெறுப்புலி வேப்பண்ணில வடை சுட்டு போட்டாங்கன்னா அது ஒரு 4 நாள் வந்திருப்பான். நாளைக்கு தெரியா இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு எங்கடா பாய் அங்க பாக்குறது? என்ன ஏமா செட்டாரா நல்லகரியா பண்ணி நல்லகரியா நேதே நல்லகரியா பண்ணி நான் நல்லா இருக்கேன் ஆஹா நல்லா இருக்கேன் நீ எப்படிடா நான் நல்லா இருக்கறமா ஏமா ஆமா சந்தோஷமா இருக்கறேன் பக்கா எல்ல பைய எப்படிடா எங்க அக்கா இருள போயிட்டு போட்டா அவன் எப்படி இருக்கான் அவன் நல்லா இருக்கறான் இருள போயிட்டு வந்து யாரையா கேட்டது இல்ல பா தெரியாரு பேசினாங்க அதால என் காதால கேட்டமா வாயால சொல்லிங்கறா சரி சரி தப்பு கிடையாது அதுக்கு முன்னாடி சைக்கிள்ல வந்திருப்ப ஆமா இப்போ எப்படி வர சைக்கிள்ல வரியா சைக்கிள்ல வித்துட்டியா சைக்கிள் அதுக்கு முன்ன வந்திருந்தேன் அதுக்கு முன்னாடி சைக்கிள்ல தான் வியாபாரம் பண்ணிருந்த அப்ப கொஞ்சம் இது கம்மியா இருந்தது நேது கம்மியா இருந்தது அட நீ விளக்கமா சொல்லிங்கற போயா சரி ஏதோ ஒண்ணு கம்மியா இருந்தது சைக்கிள் ஏறி மேர்ஷா சைக்கிள் ஏறி மேர்ஷா இப்போ எப்படிதான் வியாபாரம் பண்ற எதுல ஏறி வர அது மட்டும் பாஸ் இப்ப அது மட்டும் சைக்கிள் வந்துங்க சைக்கிள் வந்து இப்ப சைக்கிள் வந்து கிடையாது சைக்கிள்ல வந்து கிடையாது டவுன் பஸ் ஏத்த பஸ்ல ஏறி இருந்து பஸ்ல ஏறுறாங்க அதுக்கு முன்ன ஆமா 1 டிக்கெட் வாங்கிருந்தான் அட உனக்கு 1 டிக்கெட் வாங்கிருந்தாங்க இப்ப 2 டிக்கெட் வாங்குறான் 2 டிக்கெட்டா ஆமா எதுக்கு பாரு 2 டிக்கெட் இதுக்கு 1 டிக்கெட் அட கொட்டைக்கு 1 டிக்கெட் எனக்கு 1 டிக்கெட் உனக்கு 1 டிக்கெட் இன்னொரு டிக்கெட் யாருக்கு ஏமா உனக்கு டிக்கெட் யாருக்குன்னு கேக்குற ஏமா உனக்கு டிக்கெட் யாருக்கு கூட யாரு வந்தியா இதுக்கு 1 டிக்கெட் ஏமா என்னைக்கு யாரு 6 டிக்கெட் எனக்கு 1 டிக்கெட் உனக்கு 1 டிக்கெட் இன்னொரு டிக்கெட் அது யாருக்கு ஏமா உனக்கு டிக்கெட் யாருக்கு அட ஏய் எனக்கு கிழிக்கிறவனியா அந்த 2 டிக்கெட் வாங்குறாயா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்குன்னு அது ஏன் வச்சுன்னு கிடக்குற எங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் அறுத்து போடுறது தானே ஏம்பா நானும் ஆபரேஷன் பண்ணணும் பண்ணணும் தான் நினைச்சுக்கிறேன் பட்டு பசங்களா பார்த்து பாச்சு அது எல்லாருக்கும் தெரியும் 3 பொம்பளை பசங்கன்னு என்ன பட்டு பசங்க பார்த்து பாச்சு 3மே பொம்பளை பசங்களா போச்சு டாக்டர் பண்றோம் இப்படி பண்ணுவானோ இப்படி பண்ணிடுவானோ ரொம்ப எனக்கு கஷ்டமாகுது ஓஹோ அதனால இது பண்ணாத விட்டு வச்சுக்க நீ வந்து தலைமையில தூக்கி வச்சிருக்காத நான் தூக்கி வச்சுக்கிறேன் தலைமையில தூக்கி யார் பண்ணி நீ தூக்கி வச்சிருக்காதியா யோ ஓ பசங்களாம் கட்டி குத்துட்டியா எல்லா பசங்களும் கட்டி குத்துட்டு ஒரு பசங்க கூட கிடையாது ஏன் ஒண்ணுக்கு இருந்தாங்களே இல்ல எதுவும் கிடையாது எவனா ஒண்ணு நமக்கு நவுத்தி விடா எல்லாம் கொடுத்துட்டா சரி ஏமா செட்டாரா என்ன முன்ன என்ன இல்ல என்ன கல்லெண்ணெய் எவ்வளோ 1/2 லிட்டர் 1/2 லிட்டர் வாங்கினா முதல்ல 1 லிட்டர் எவ்வளோ 1 லிட்டர் வாங்கினா 45 ரூபாய் 1 லிட்டர் 45 ரூபாய் 2 லிட்டர் வாங்கினா 85 ரூபாய் கரெக்டா தான் சொல்றேன் வந்தவன்லயே இவன் தான் கரெக்டா சொல்றான் 85 ரூபாய் 5 லிட்டர் வாங்கினா 5 லிட்டர் வாங்கினா எவ்வளவு கேளு என்ன எவ்வளவு 205 ரூபாய் என்ன கணக்கு இது ஆடி மாசம் தள்ளுபடி என்னைக்கோ ஒரு ஆடி மாசத்துக்கு இன்னைக்கு இப்பத்துல தள்ளுபடி நடா இது ஒண்ணுமா ஏமா ஓ இப்போ எத்தனை என்ன எத்தனை போற துரியோதன மகாராஜா இருக்கறாங்களே துரியோதன மகாராஜா மொத்த பேர் துரியோதன மகாராஜா அம்மா தான் போயில அவங்க அம்மா கிடையாது வேற யாரு அவங்க அப்பா அவங்க அப்பாக்கு நேத்தியா அவங்க அப்பாக்கு சொரி படங்களாங்குது அதுதான் ஒருத்த மண்டி எடுத்துட்டு போனானே அதுக்கு அவன் மருந்து எடுத்து போனா ஆமா அவர் எண்ணெய் வாங்கி விட்டுறான் அவர் திருச்சியில் பாட்டி திகில் வியாபாரம் வரக்கூடாது நாளைக்கு போ ஏன் வியாபாரத்துக்கு வையா போடா ஏன் வியாபாரத்துக்கு வையா போய் எடுத்து துண்ணு போ போய் போ ஏய் அணுகுண்டு போடுற மாதிரி இருக்குன்றா போடா அவங்க கலை
பாண்டவர்கள் பாண்டவர்கள் நேற்றைய தினம் ராஜ்யம் செய்தார்களே செய்தார்களே. அவரை கண்டால் எப்படி இருக்கிறது? என் தம்பி எப்படி இருக்கிறான்? செய்யப்புடனே ஐவர் பற்ற செல்வத்தையும் புகழும் கண்டால் பழுப்புடன் இருக்க பருவத்திலே பார்த்தான். அதிகாலையிலே சூரியனை கண்ட பணியானது எப்படி விளங்குகிறதோ தன்மை போல் உன்னுடைய செங்கோலுக்கு தர்மனுடைய செங்கோலை பார்த்தால் உன்னுடைய செங்கோல் மழுகி கொண்டே வருதாங்க. அண்ணா தர்மராஜர் மகாராஜர் ஆசையாகவும் இவ்வுலகில் ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை. ஐயா, அன்றைய தினம் அன்று தினம் தர்மராஜர் ஆமாங்க. கருத்த ராஜசேவை செய்தார். ஆமா அதை போன்று ஆமா இப்போதையிலே ஆமா இன்றும் இதுக்கு பிறகும் ஆமாங்க. ஒருவரால் செய்ய முடியாது, ஓஹோ. செய்ய போவதும் இல்லை. ஆமா மாமா திங்கமதி குகைக்குள் கண்டால் வீரிய செலுத்தியானை ஐயா, இந்த பூலகத்திலே கொட்டினால் தான் தேல், பிள்ளை பூச்சிட்டு போயிடுவான். அது பிள்ளை பிச்சைக்கு சமமாகி விடும். ஒரு சிங்கம் இருக்கிறது ஆமாங்க. குகைக்குள்ளே அடங்கியிருந்தால் அது குகைக்குள்ளே ஒடுங்கி அடங்கியிருந்தால் யானை அதன் மீது விழுந்து விழுந்து விளையாடும். விளையாடும். ஆகினால் ஏன் ஆகையால் பாண்டவர் நாம் ஏமாந்துவிட்டோமையானால் பாண்டவர் ஏமாந்திருந்தால் நம்மை ஜெயித்து விடுவார்கள். கொட்டினால் தேர் கொட்டினால் தேல். இல்லையா, கொட்டினே இருந்து அவங்களை வாழ விடக்கூடாது. விடல தர்ம இவராரே அரசு செய்வார். செல்வம்
திறமை உங்களிடத்திலே உண்டா? சூது, சூது, போராமை, போராமை, லோப குணங்கள் இவையெல்லாம் அனைத்தினாலும் பாண்டவர் ஈடழிக்க திறமை உங்களிடத்திலே உண்டா? வஞ்சனையெல்லாம் அனுபவிக்க மாமா தகுதி உண்டா? பாண்டவர் கொள்ளு பாரமே என்று உரைக்கிறார் அண்ணா. உன் களத்திலே இருக்கும் நாகாசுரத்தால் ஒரு இந்த உலகம் பஞ்ச பாடல் கருளுக்கு சமர்த்தனான் இருக்கும்போது வருணன் பஞ்ச விஷயங்கள் தான் என்ன ஒரு முலாவத்தை அந்த தனிப்பட்டு கை தட்டி வந்த முகம் சொல்லு ஆண்மையை பார்த்திருந்த இல்லாமல் அடே தேர் வட்டி மகனே இவ்வளவு வேகமா பேசுறியே வில்லை வளைப்பதற்காக பாஞ்சால தேசம் சென்றோம். எல்லோரும் வில்லை வளைத்து மண்ணை கவிடும். நாம தான் வயசாகி போச்சு வளைக்க முடியல. கர்ணன் வில்லை வளைப்பான் எல்லோரும் பார்த்திருந்தோம். மீண்டும் மண்ணு கவினானே அந்த மண் இருந்தா ஒரு வீடே கட்டிருக்கலாம். அந்த சமயிலே அவன் யாரு? அர்ஜுனன். வில்லை வளைத்தான், மாலையிட்டான், திரௌபதி அழைச்சிட்டு போனார். அப்ப இல்லாத வேற எப்படிடா வரும் உனக்கு? என் தம்பி இடத்துல நீ எப்படி இருந்தாய் தெரியுமா? கொட்டாங்குச்சி கூவுக்காக எப்படி இருந்தாச்சேமா? பிள்ளை என்றுமே தானே குத்திக் கொள்ளுங்கள் சொல்வார்கள். தானே குத்திக் கொள்வதை போல் அதை போல் மேடம் என் கட்சியால மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்களே. இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்குது. பாண்டவருடைய வாழ்வை எப்படி ஈடழிக்கணும் என்று கேட்டால் நம்முடைய தனக்கு நம்முடைய படையிலே அடுத்து கொள்கிறேன். இவனெல்லாம் நம்ப கூட பாண்டவர் ஈடழிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்?
7 பேர்கள் பேசினாலும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியா ஆமாங்க 7 துரியோதனை வந்தாலும் 7 பிறவி எடுத்து 7 துரியோதனை வந்தாலும் ஆண்டவனை இணைக்க முடியாது. ஆமாங்க எப்படி இணைக்க வேண்டும்? எப்படி ஐயா? சூது பொறாமை லாபகுணங்கள் தந்திரம் இதனால தான் யார் வெல்ல முடியும்? உன்னாலே அல்லவோ உலகத்தை ஆள்வது, இந்த உலகத்தை ஆள்வது. உன்னை விட எனக்கு உற்ற துணை உண்டு. ஆமாங்க கௌரவர்களுக்கு யாருங்க? 100 பேர் 105 பேர் 105 பேர் எல்லாருக்கும் நான் தாட்டா மாமா. நீதான் மாமா. அரை சேர்க்கிறேன். உன்னை ஒரே யார் விடாதுங்க. உன்னாலே ஆகுமோ இந்த மோசங்க செய்ய. சகுனி மாமா தந்திர இந்திர ஜானங்கள் உன்னை விட யார் செய்வார்கள்? செய்வாரு கேக்குறானே. உன்னை விட ஒரு ஆள் கிடையாதுங்க. உலகத்துல மந்திர தந்திரம் என்னோட யாரா செய்வானா? யாராலுமே முடியாதுங்க. ஒரு ஆள் செய்ய முடியாது. ஒருத்தர் கிடையாதுங்க. அப்பேற்பட்ட மந்திர தந்திர ஜானத்தை நான் ஒரு செய்வேன். நீ ஏன் கஷ்டப்படுகிறாய்? ஏன் கஷ்டப்படுறீங்க? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்து அவ்வளவுதான். இப்ப பாண்டவர் ஈடழிக்க கேட்டானு. ஆமாங்க அத நான் யோசனை சொன்னேன். இல்ல யோசனை
சமயத்திற்கு ஆற்றார் போர் ஒரு தருவை எடுத்து சொன்னாயே சகுனி மாமா. ஒரு கருவை எடுத்து சொன்னாயே சகுனி மாமா. அதை கேட்டார் போர். ஆமாங்க. அந்த மந்திர தந்திரம் எனக்கு தெரியாது. மந்திர தந்திரங்கள்லாம் உன்னை விட வேற யாரும் கிடையாதுன்றாருங்க. ராஜாவாச்சே. ராஜா அவனுக்கு தெரியாது. ஆமாங்க. அனைத்து சித்து வித்தைகளும் உனக்கு தாங்க தெரியும். எனக்கு தெரியும். உனக்கே தான் தெரியும். ஏன் அழ வேண்டும்? ஏன் கஷ்டப்படுறீங்க? மரியா. நான் இல்ல. ஆமா நான் இருக்கிறேன். ஏன் கஷ்டப்படுற? நாளமோடு வாழக்கூடாதுன்னு ஆமாங்க. நாலு மூங்க பத்தியும் ஒரு தென்னங்கத்து கொடுத்தாச்சுங்க. வயசு போட்டோம். வயசு நல்லா சந்தோஷமா நல்லா இருக்கு. இருக்கு. ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்தோம். நல்லா புண்ணியவாங்க நீங்க. எவ்வளோ பசங்க காட்டுக்கு போனாங்களே. எவ்வளோ பசங்க ஒண்ணுனா ஒரு பாம்பு கட்டி எவ்வளோ பசங்க சாக கூடாது. நீ யாரு கேக்குற? நான் பாண்டவர் கேக்குறேன். நானாங்க தான் கேக்குறேன். கைக்கு கண்ணுக்கா காட்டுறேன். அங்க கேக்குறேன். உமாங்க பேசுறேங்க. ஒண்ணுனா சாகக்கூடாது. ஒன்று சாக கூடாது. எல்லோரும் இருக்கிறார்கள். எல்லாரும் அப்படியே இருக்கிறாங்க. இந்திர பிரஸ்தம் ஒரு நாட்டை ஏற்படுத்தி எங்களை விட பெண்ணோடு பணக்காரனா போயிட்டு உங்களை விட மென்மேலாக ஆகிவிட்டார்கள். அந்த செவிடியா பசங்க வாழவே கூடாது. வாழக்கூடாது அண்ணவர்கள். ஆமாங்க. அந்த தேவடியா பசங்க நம்ம விட ஆமா மென்மேல ஆயிட்டாங்க மாமா. அவன் வாயிறு தின்னிக்கு வரலாம் நினைச்சுக்க. ஆமாங்க. வேற அவங்கள பத்தி கவலைப்படாத. கஷ்டப்படாத. அழைத்திட்டாரே. கம்பெனி பஸ்ல எல்லாரும் வேலைக்கு போறாங்க. அதே மாதிரி போயிடலான்னு பாக்குறேன். போனேன். ஆமா. எதிரி வர லாரியோ பஸ்ஸோ நான் தான் பேசுவாங்கன்னு தெரியல. அதுதான் 10 பேர் தூங்கினா சந்தோஷமா இருக்கு எனக்கு. கல 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 கலன்னு முன்னாடி உட்காந்து பேசுனா நல்லா இருக்காது. அது பின்னாடி பேசிட்டா ஒரு தொல்லையும் கிடையாது. பின்னாடி போனா ஆளு கிடையாது பாவி. இல்லங்க பின்னாடி போய் யாரா கூட பேசுறது இல்ல. எல்லாம் பக்கத்துல இருக்காங்க. சரி விடு. சைலன்ஸ் சொல்லு. சைலன்ஸ். அது நான் சொல்லி அவரே மறுப்புல அதே தான் சொல்லி ஆகுறாரு. ஐயா மண்ணுடா. என்ன சொன்னாங்க தெரியாது. மூதேவி. டேய் ஐயா பாண்டவரை அவர் தந்தை பாண்டு மகாராஜா இறந்து விட்டார் என்று பாண்டு மகாராஜா இருந்தார் என்று ராஜதுயாகம் செய்ய போகிறோம் என்று ஆமாங்க எல்லா நாட்டுகளிலும் லீதம் கிடைத்தது. ஆமா எனக்கு வந்தது. ஆமா நாங்க என்ன சொன்னாதுமா சமார முடியாது. 100 பேர் நாங்க ஒரு பேர் நீங்க நான் ஒரு ஆளா நீ ஒரு ஆளு 105 பேர் மொத்த ஆடு மாடு வேறி கும்பலா போறீங்க. அவ்வளவு ஒரு கும்பலா போறடா. அவர் சந்தோஷமா போறீங்க. எப்படி பாரு 105 பேர். ஆமா போய் நிக்கிறோம். அப்படி செல்வமாய் கூடிக்கொண்டு யாகத்திற்கு
மண்டபத்திற்கு சென்றால் அந்த மண்டபத்திலே ஆமா பொன் பொருள் தங்க எல்லாத்தையும் தர்மராஜா கங்காணம் கட்டிக்கொண்டு யாகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். போய் நிக்கிறமே ஒரு மரியாதை இல்லை, கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கலையா? அதுதான் செல்லுமா கும்பிடா போன இல்லங்க, அவ்வளவு பேர் யாகம் செஞ்சாங்களே, அதில் தான் அவங்க பண்ணலாமா? ஒரு படவல் இருக்குதா? யாகம் செய்தாங்களே, ஆமாங்க. இதே மாதிரி கூட்டத்துல ஒரு ஆள் நினைச்சுட்டானா? கூட்டத்துல ஒரு ஆளாவா? இந்த கூட்டத்துல ஒரு ஆள் நினைத்து விட்டாரு. அவங்க அப்பா செஞ்சா சத்தான்னு செஞ்சானே. ஆமாங்க, அவங்க அப்பா சத்தான் செஞ்சானே. இவங்க அப்பா சத்தா நம்மளும் பண்ணலாம். சத்தான யாகம் பண்றதுக்கு என்ன பண்றது? நான் எப்பேற்பட்ட ஆளு, எப்பேற்பட்டு வருங்க? நான் போறேன். ஆமா, எனக்கு கேட்ட ஒரு மரியாதை எப்படி கொடுக்க வேண்டும்? ஏண்டா ஐயா, நாட்டு மக்களோட வீடு. ஆமா விடு. அவன் நான் யார் சொந்தம்? பங்காளி தாயாதியா? பங்காளி போய் நின்னுமே 1000 சம்பி சம்பாதிக்கலாம். ஆமா, 1000 பேர் ஒரு பொண்ணு கட்டலாம். ஒரு பொண்ணு கட்டலாங்க. அந்த பொண்டாட்டி வச்சு இன்னொரு பொண்டாட்டி கட்டலாம். எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கினா போலாங்க. சம்பி சம்பாதிக்கலாம். எத்தனை வேணாலும் சம்பந்தி சம்பாதிக்கலாம். பங்காளி சம்பாதிக்க முடியுமா? பங்காளி பிறந்தாதானே சம்பளம் கட்டிக்கிறாள். 10ல் 11 குடு ஏனோ கத்தின் கடட்டன்ற எவனோ வந்தான் எவனோ போனான். வந்தானா சாப்பிட்டானா போனானா அப்படின்னு நினைச்சிட்டானு பாண்டவர்கள். அப்படின்னு நினைச்சா செல்லும் சேர்ந்து போச்சு. அவன் கொடி மேல ஏறி போச்சு. அவன் கொடி மேல ஏறிச்சு. இறக்கி விட்டுறணும். ஒரு பங்காளி கூட என்ன ஒரு என்ன சொல்றான்? எங்க தேவலங்க, நான் எப்பேற்பட்ட ஆளு, எப்பேற்பட்ட ராஜா, எப்பேற்பட்ட ராஜா, பெரிய பேரரசர், மன்னாதி மன்னர், மன்னவன் என்றென்னை மதியவள் சகுனே என் மாமா பெரிய ராஜா. அங்காளி கூட விடு. ஆமாங்க, 56 தேசத்துக்கு ராஜா. 56 தேசத்துக்கு ராஜா. நீ கோல் நின்ற வயசான மாதிரியே நீ நிக்கிறியா? நான் வயசானவன். போய் நிக்கிறமே, போய் நிக்கிறியே. ராஜா வந்திருக்கிறாரு, பெரிய ராஜர் வந்திருக்கிறாரு என்று அப்படின்னு ஒரு மரியாதை கிடையாது. மன்னவன் என்று என்னை மதிக்காமல் போனாரு, மரியாதை செய்து என்னை வணங்காமல் போனாரு, சற்றேடு மரியாதை தராமல் விட்டு விட்டார்களே. தம்பி துரியோதனா மாசனத்தில் அமர நீர்மோர் பாடக பருந்து அப்படி சொன்னா அது ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி இருக்கலாங்க. மரியாதை இல்லையா மாமா? இருங்க, கஷ்டப்பட இரு எடுத்துருவாங்க.
நம்ம வெச்சு படிக்கிறதா எனக்கு பணம்னா அகில உலகத்தையும் கட்டி காக்கும் அன்னையே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகமாக விளக்கும் திகழக்கூடிய உலகத்திலே 7 ரூபாய் கொண்ட அன்னை உமையவள். ஆமா, திரௌபதி அம்மன். திரௌபதி அம்மன் ஆண்டவர்கள் மட்டும் உலகத்துக்கே தெய்வம். ஆமா, எல்லாரும் சாமி. ஆமா, தெய்வமாக வணங்குகிறோம். ஏதோ இந்த எஞ்சான் வயசுக்காக நம்ம 18 பேர் மட்டும் இல்ல. ஆமா, எந்தெந்த ஊர்ல யார் யார் பாரதத்தில் ஆடுறாங்களோ கூத்தாடுறாங்களோ எல்லா நடிகர்களும் ஆமா, ஏதோ மூதாதியர்கள் நம்மை போல் முன்ன வாத்தியாருங்க நமக்கு முன்னோடிகள், நமக்கு முன்னதாக நாடக நடிகர்கள், நாடக எஞ்சான் வயசுக்காக தெய்வத்தை வாடி என்றும் வாடி என்றும் கோடி என்றும் கோடி என்றும் ஒரு சில நேரத்தில் தேவையான்னு கூட சொல்றோம். என்ன தகாத வார்த்தைகள் ஆடி ஏன்னா உங்களை பேச இருக்கிறோம். நீங்க கூட ஆட்டக்காரங்க பேசுறோம், எங்களுக்கு திட்டலாம். சைலன்ஸ். நாங்க அவங்களை திட்டம், நீங்க எங்களுக்கு திட்டம். ஆமா, இந்தியா ஒரு வாழ்க்கை போகுது. ஆகினாலே அனைத்து நல்லுள்ள அனைத்து ஜனங்களையும் அனைத்து பொதுமக்களையும் உலகத்திலே நீதான் தெய்வமாக நின்று நீதான் தெய்வமாக நின்று காத்து ரட்சிக்க வேண்டும். மாதா, அந்த கருத்தின் வாய்ப்பில் போட்டுனா மாமா நேற்று சந்திரன்
ஐயா நாங்க சொல்லியிருக்கிறாரு பட்டி திரௌபதி என்னை பார்த்து நகைத்தாளே பட்டி திரௌபதி என்னை பார்த்து நகைத்தாரு. ஹை பட்டினா யாரு? பட்டினா யாருங்க? உன் பொண்டாட்டி மேரி இல்லைன்னா உங்க அம்மா மேரி. ஆமா சொல்லாங்க. வீட்டுக்கு அடங்காத பேர் பட்டி. அடா ஊ பொண்டாட்டியப்பா. ஐயா என்ன கேட்டார? இல்ல ஒரு சேஃப்டி மூதேவி நாங்க உடம்பு டாட்டாரா விட்டு விடும். பட்டி அப்படியே ஆமா வீட்டுக்கு அடங்காதுங்க. 5 பேரை வச்சுக்கிறாரு. ஆமா அந்த தேவடியாளுக்கு அறிவு இருக்குமா? ஆமா ஆமாங்க. ஐயோ குய்யோனிங்க ஆமாங்க. நாளைக்கு வந்து இங்க இடம் முடிக்க முடியாது. இந்த 6 நாளைக்கு எங்களுக்கு தான் ராஜ்யம். ஆமாங்க. அப்படியே நெட்டி பேசிட்டீங்க. நெட்டி பேசினால் ஏரியா நட்டு பண்ணிடுவோம். ஆமா ஆமா சரியா. அதனால பட்டி திரௌபதி பார்த்து நகைத்தாரு. உடனே ஆமா என் பெரிய மாமனார் கூட என்றார். பெரிய மாமனார் தான் குரு என்றார். அவருக்கு பிறந்த தலைமகனோ கால் குருடா அரை குருடா முக்கால் குருடா கை தட்டி கலவர சிரித்தார்களே. சிரிக்கலாமா? சிரிக்கூடாதுங்க. சிரிக்கக்கூடாதுடா. சிரிக்கவே கூடாது. என் மெருப்புல இன்னைக்கு விழுவான். ஆமாங்க. ஒரு வாரம் போச்சு. ஒரு வாரம் கழிச்சு சேர்ந்து பாரு. ஒரு வாரையா? ஒரு மாசம் கழிச்சு சேர்ந்து பாரு. இல்ல ஒரு வருஷம் கழிச்சு கூட சேர்ந்து பாரு. அது போல் ராஜாங்க ஏங்க கஷ்டப்படுறீங்க? ஐயோ எனக்கு நகைத்தாள் அந்த தேவடாரு. ஐயா சிறு ஒரு பொம்பளை சிரிக்கலாமாடா? பெண்கள் சிரித்தால் போச்சு. எப்படி நகைத்தாள்? எப்படி ஐயா? நானே பாடு அவரோட சுத்துங்க. மூசி வாங்கிட்டு நான் இருக்கணுமா? கதறாக்குதுங்க. அவர் சுத்தி நடக்கிறாரு நல்லா சொல்றாரு. நம்மளால அவ்வளோ தாங்க முடியாது. கொண்டாருங்க இஷ்டம். டேய் ஐயா நீலி பழிக்க நிலத்திலே விழுந்தேனே மாமாண்ணா. நீலி பழிக்க நிலத்திலே விழுந்தேனே. அதுக்கு அர்த்தம் நிறைய சொல்லலாம். ஆமாங்க. நீலினா யார் தெரியுமா? நீலினா யாருங்க? ஆம்பியா குடிச்சிட்டு வந்து அடிக்காதமன்னு ஐயோ எமுடு ஐயோ எமுடுகார அஷாடி ஓடியாங்களா மொண்டாட்டி வேற கத்துறாரு. அவன் பாவம் குடிச்சிட்டு வந்து அதட்டி தான் இருப்பான். ஆமாங்க. இது தெருவில் ஓடியது ஐயோ ஒரு நாள் கூத்தடிக்கு மொண்டாட்டி ஊருக்குள்ள கத்தினே போச்சு. ஏன் ஐயோ விடுவானாங்க வேணா உங்க வீட்டுல நடக்கிறான்னு சொல்றேன். சரி விடு. இடிக்காத மண்ண பயிர மழையும். ஆமாங்க. அடிக்காத மண்ண அழுகுற பொம்பளையும் நம்பவே கூடாது. நம்ப கூடாதுங்க. அவ போல 5 பேரை வச்சுக்கிறாரு. ஆமா 5 பேர் தொட்டு 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 அப்படி பாக்குற பொண்ணு ஜாயிராரு. ஆமா அவளை விடலாமா? விடக்கூடாதுங்க. அந்த தேவடியாளை நீ ஒரு வை பண்ணிருக்கா? ஆமா கர்வத்தை அழிக்க வேண்டும். அவன் எப்படியா இருக்கட்டும், அவன் தாமா இருக்கட்டும், அவன் கர்வத்தை அடைக்க விடலாம்.
பாத்தியா பாத்தனே குந்திச்சை பாண்டவர் குடியை கெடுக்கலாமே பாண்டவர் சொல்றது வேற, பாண்டவர் என்று சொல்வதெல்லாம் வேறு, குந்தி மக்கனா வேற. குந்தி மக்கள் என்றால் வேறு. அவங்க என்ன ஒரு இதுக்கா பிறந்தாங்க. ஆமாங்க. வரவனுக்கும் போறவனுக்கும் எல்லாரும் பெத்து போட்டாலே. ஆமா. அவெல்லாம் நல்லவனுக்கு பிறந்தவங்களா? எனக்கு எப்படிங்க தெரியும்? அப்பேற்பட்ட பாண்டவரை. ஆமாங்க. ஐயா 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 பேய்மாதாங்குது. அட விண்டேலி பண்ணையா. ஏய் வாடுப ஆசையிலே. பேய்தாங்குது. வட்டாயில டீ வந்தாலும் வந்து அந்த பக்கம் திருப்பி பாரு. நீ அங்க பார்த்தாலும் அடிக்கிறா. இந்த மாதிரி பஸ் வந்து இப்படி திரும்ப சொல்லிடுவேன். திரும்ப சொல்லு. செத்து விடுங்க. மொத்தம் அவன் புடிங்கிட்டு லைசென்ஸ்லாம். அப்பேற்பட்ட பாண்டவரை உலகத்திலே ஆமாங்க நமக்கீடாக வாழ விடவே கூடாது. அவர்கள் வாழ்வை கருவறுக்க வேண்டும். ஆமா. அதாண்டா இப்ப நடக்க போகுது. விடவே கூடாது ஐயா. மனம் தெரியுமா? பஞ்சவர் ஏரியில் செய்தது போதாதோ திரௌபதி சித்தித்து விடு. ஆமாங்க. அந்த கரிமூஞ்சி பைங்கிறானே. ஆமா. பீமசேன மகாராஜா கையில கதி வச்சு. ஆமா. பக்கத்துல இப்படி நிக்கிறான். அவன் நிற்கிறான். அவன் எதிர்க்கு நாங்க வாயை தந்து பேச முடியுமா? பேச முடியாதுங்க. அவன் கதி விடி தூக்கி நின்னா பாரு. தூக்கி நின்னா ஓடி வந்துருவேன். நாங்க என்ன சும்மா இருப்போமா? அவன் ஒருத்தன் சொன்னா சும்மா இருப்பாடா. அவர் எழுதி நின்னா நீங்க அடிச்சிருப்பீங்கன்னு தெரியுங்க. 10 பேரு கம்முன்னு வாய் முடிஞ்சு விட்டுவாங்க. இங்க வந்து பாரு. கட்டி பேசலையே. அடா பாய்ங்க. இதான் காரிமூஞ்சி பாய்ப்புன்னு பேர் இருக்கு. டேய் ஒருத்தன் அடிக்க வரனா திருப்பி வச்சா நம்ம மேல அடிப்பான். ஆமாங்க. ரத்தம் வரும். ஆமா. ஆஸ்பத்திரிக்கு போறோம். நம்ம வீட்டு கூட அந்த பிரச்சனை இல்ல. நம்ம வீட்டுக்கு வந்துரு. தொல்லை கிடையாதுங்க. எந்த தொல்லையும் கிடையாது. ஆமா ஆமா. அதை போலே சொக்கட்டானி பாண்டவர்கள் தோற்றிட வேண்டுமே மாமான்னா. அவர்கள் தோற்றிட வேண்டுமாமா? அது என்கிட்ட இருக்குது. ஆமா. அந்த சாமர்த்தி என்கிட்ட இருக்குது. அது ஏன் நீ பேசுற? காலுக்கு மூல் போட்டு காலுக்கு சாப்பாடு உனக்கு நண்டுதுன்னு நினைக்கிறேன். நண்டுதுங்க. அவனை 3 வேளைக்கு உனக்கு தீனி போடாது அடிக்கணும். இல்ல எனக்கு இது ஒரு சந்தேகம். இவருக்கு ஓன் மிட்டாய் ராயில எதுக்குன்னா வச்சுக்கினாருன்னு தெரியல. ஓன் மிட்டாய் இவருக்கு எப்படி வச்சுக்கினா? இல்ல அவருங்க இப்படி இப்படி கீ வீந்து ஆயிடுவாங்க. நேரா பெஞ்ச் மேல போக நீங்க ஐயோ ஐயோ நல்லா ஆயிடுறாருங்க. உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. உடம்பு சிந்தா இருந்தா கேவிந்தா இதான் நீ தூக்குவ. ஆமாங்க. நீ தான் பின்னால் ராஜா எழுந்துவாங்களான்ட்டு இப்படி இப்படி அவர் எழுப்பி முடியாது. ஜேசிபி தான் தூக்காரு. அவர் எழுப்பிட்டு ஜேசிபி நல்லா வண்டி எடுத்து மாதிரி இருக்கிறாரு ராஜாடா. அதான் சொல்றேன். என்ன சொல்லி என்ன சொல்லி எழுதுறாரு?
வேலைக்கு முள் போட்டு காலுக்கு தைத்ததே வேலைக்கு முள் போட்டு காலுக்கு தைத்ததே சவுனி மாமா. வஞ்சனை தீர்த்திட. ஆமா. இன்று வேலை கிடைச்சதுன்னா உனக்கு ஒரு வேலை கிடைச்சு போச்சாங்க. ஒரே ஊர்ல ஒரு பெரிய விவசாயி. அவன் என்ன போல ஒரு விவசாயி. நீ விவசாயி மீதி பேர்லாம் இல்லங்க. நான் கத்தியத்தினா சேசிங்க. நான் சம்சாரி. அப்ப நாங்களா நீங்களா அந்த விவசாயி. ஆமா. ஒரு ரோடு வருமே. ஆமா. இதுமே தாங்க இருக்கு என்னால. இது போல நிலம் வச்சுக்கிறாரு. ஆமா. அந்த வழியில எத்தனையோ ஆடு மாடுலாம் போகும். எவ்வளவு ஆடு மாடு போகுங்க. பயிர்ல இறங்கி மேயும். பயிர்ல இறங்கி மேயும். அதனால உசாராவே முன்கூட்டியே வேலைக்கு முள்ளு போடுறாரு. வேலைக்கு முள்ளு போடுகிறாரு. முள்ளு போட்டு உசாரா இருக்கணும். ஆமா அப்படின்னு பாத்துக்கிறாரு. உத வாங்கணும். அங்கிருந்தே கை காட்டினா ஆடணும். ஆமாங்க. அதனால உசாரா முள்ளு போடுறாரு. ஆமா ஆமா. அதையும் மீறி உன்னை போல ஒரு திருட்டு மாடு. ஆமா. என்ன மாரி ஒரு திருட்டு மாடு போய் பயிர்ல இறங்கிடுது. ஆமா ஆமாங்க. விவசாயி சும்மா இருப்பாரு. அது எப்படி சும்மா இருப்பாரு? என்ன பண்ணுவாரு? ஓடி போய் முதலுக்கு ₹1 செலவு பண்ணுவாரு. ஆமா. ஐயோ மாடு மேய்தே. ஓடுவாரு. அப்படின்னு ஓடுவாரு. அந்த முள்ளு வேலி போட்டாரு பேரு. வேலி போட்டாரு ஆட்டு மாட்டுக்கு. ஆட்டு மாட்டு போலடா பயிர் கேடி. அதாங்க பாதுகாப்பு. பயிர் கேடிக்கு பாதுகாப்புக்கு ஆடு மாடு வராத அளவுக்கு அந்த பயிருக்கு செலவு பண்ண துட்டே நினைச்சிருவான்னு இருப்பாரு. ஆமா. முள்ளு மேல கால வச்சிரு. அடே போட்ட வேலி ஞாபகம் இல்ல. இவரு போட்ட வேலி இவருக்கே கால்ல முள்ளு பத்துது. அடடே அப்பதான் நினைப்பாவன் நானே. ஐயோ ஆமா. நாம் போட்ட வேலியே வேலிக்கு முள் போட்டு காலுக்கே தைத்து விட்டது. அது காலிலே தைத்து விட்டது அப்படின்னு நினைச்சு பாப்பா. அப்பதான் காலை தொட்டு. ஆமாங்க. அது போல இந்த கம்யூனிட்டி பசங்க நாங்க காட்டுக்கு போடணும். நீங்களே காட்டுக்கு ஓட்டுனீங்க. கம்யூனிட்டி போறதுக்கு பெரிய நாடு ஆயிடுச்சு. என்ன பண்றதுங்க? அதுக்கு சாவ கூடாது ஒண்ணுனா வந்து அவங்கதான் சாவலியா, நம்மளாவது ஒண்ணு சாவடி கூடாதா? எல்லாம் வாய் தந்து ஒண்ணு சாவ கூடாது. சாவடி கூடாதா? நாளைக்கு உட்கார வைக்கலாமா? இங்க இல்லங்க சாவடி கூடாதா? நாளைக்கு முள்ளு வெட்டி நீங்க போடு. நாலுல இருந்து மழை வர வச்சிடுறேன். அதான் ரைட். அதான் சரி. கஷ்டப்படாத மரியா. கையாக்கு கண்ணாடி கண்ணுக்கு போ நாதே சாகுடியா யார் மாமா. இதுக்கப்புறம் அப்படியே ஒண்ணு ஒண்ணு அடி கிட்ட வந்துடும். இதுக்கப்புறம் கூச்சலே கேட்காது. ஏன்னு கேட்கலாம், கடை மூட்டாங்க. அந்த கடை இல்லைங்க, முக்கியமான கடை. இங்க இருந்து பேர் முதல்ல இல்லையா? ஐயா நம்ம ஆளுங்க உசாரா மென்னே வாங்கி வச்சு பாருங்கடா. அதனால தான் கூச்சல் ஆகுது. நாளைக்கு ரம்ஜான் நீயே வாங்குறவங்க ஒண்ணு மாரி. ஒரு கண்ணாடி இருக்குது. ஒரு கண்ணாடி இருக்குது. முகம் பாக்குறதுக்கு ஒரு கண்ணாடி வாங்கிடுறாங்க. வீட்டுக்கு வாங்கிக்கணும் வரோம். அதை எடுத்து முகம் பார்க்கலாம். அதை எடுத்து முகம் பார்க்கலாம். அப்படி எடுக்கும்போது தவறி கீழ் விழுந்து போகுது. கண்ணாடி கீழ் என்ன பண்ணும்? அது என்ன பண்ணும்? எடுத்துட்டு போய் எங்கன்னா ஒரு அப்புறப்படுத்தணும். உடஞ்சிடும். இது ஒஞ்ச கண்ணாடி தாங்க சொல்றேன். அந்த கீழ் விழுந்து ஓடி எடுத்து ஆமா அங்கே விடலாமா? குப்பையில் வாரிக்கு போய் கொட்டணும். ஆமா ஏறு ஓட்டும் போது நம்ம கீழே அறக்கணும். போய் பாடுறாங்க படுக்க முத்தானி அது வாரி போய் அப்புறப்படுத்துறோம். ஆமாங்க. அப்படி அப்புறப்படுத்தும் போது ஒரு பிசிறு ஒரு
கண்ணாடி தூள். அதுதான் பிசிறின்னு ஆமா பேரு. ஆமா அது கையில அறுத்துது. அது கையில இருக்குது. அது பொத்துக்குச்சுன்னா ஆமா இப்படி கண்ணுல மூஞ்சி தேய்ச்சோம்னா ஐயோ கையில அறுத்துச்சு அப்படி ஊது போனா கண்ணு போட்டுடும். கண்ணிலையும் போடும். ஆமாங்க அதுதான் உசாரா அந்த வேலை செய்யணும். ஆமாங்க அதுபோல கைக்கு கண்ணாடி வாங்கி வந்து கைக்கு கண்ணாடி அது நம்முடைய கண்ணுக்கு புண்ணாச்சு. கார்த்தாலும் நீரே கரை சேர்த்தாலும் நீரே நானே. ஆமாங்க அமாவாசைக்கு போடுறாங்க 5 இலை. 5 ஏழை அது யாருக்கு? உனக்கு தாங்க. அப்பா அம்மா கூட நம்ப மாட்டான். ஆமா என்னதான் சைலன்ஸ் சைலன்ஸ். ஆமாங்க அந்த 5 ஏழை உனக்கு தான் ஒரு ஏழை. டேய் லோக ஏமா லோகநாதா டேய் வாடா போங்கடா. டேய் டேய் உன்னை நீதான் வரணும். வா வா ஐயா. நான் லோக. என்ன அங்க போ. சொல்லுங்க ஐயா. நம்ம சொல்லிக்க வேண்டியது என்னடா? சாமியார் போல இருக்கீங்களே. நான் சாமியாரு. ஐயா மாரி. பாத்துடா. போடா. கார்த்தாலும் நீரே கரை சேர்த்தாலும் நீரே நானே. சேர்த்தாலும் நீரே கரை சேர்த்தாலும் நீரே. நான் தான். நீ தாங்க. 100 பேருக்கு என்ன மாமா? 100 பேருக்கு சக்கிலி மாமா. எப்படி மாமா? ஜவுளி 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 மகமா. அடிக்க கூடாது. அப்புறம் உடம்பு நோய் சித்தப்பாடு. ஐயா தபார் என் நச்சா எங்க பக்கத்துறாரெல்லாம் வர வச்சிருக்கேன் நானு. அங்க கூத்து பாருங்க உங்களை யாரு இங்க வர சொன்னது? அந்த ஊர் தான் ஒரு கூத்தாடுறாங்களே. இங்க அங்க யாரு வரணும்? அதான் கேக்குறேன் நான். ஏன் வரணும்? இங்க வரணும். பக்கத்துல டேய் 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 ஏடா பக்கத்துல வந்தா பக்கத்துல அந்த அடிக்கணும். ஆமா இங்க வா. ஆமா தபார் என்ன இப்ப கூட அடிச்சல என் தம்பிங்கறா ஏன் வந்தா? இதா யார் யார் எங்க பார்ப்பீங்கனே தெரியாது. போகும்போதே வண்டி பின்னால பாத்துட்டு போல தெரியுமாவா? அதான் அதான் புரியுதா? ஐயா தெரிஞ்சு போ போ கைக்கு கண்ணாடி கட்டிச்சு. பாண்டவுடைய வாழ்வை எப்படி ஈடடிக்க வேண்டும் எப்படிங்க எப்படிங்க? அது மட்டும் சொல்லுங்க மாமா. அது உனக்கு தெரியாதா? பாண்டவரை தெரியாது. எப்படி இருக்கு? ஐயாடா ஐயாடா. என்ன ஆலோசனை? சபா 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 சபா. மண்டபோ வந்து டைக்கு பத்தில மண்டபத்திலே அது வந்து காட்டியே வர வந்து காண்பித்து போய் அஞ்சியே சொக்கட்டானே ஆடவே இசையை செய்தான். ஆடவே செய்தார். என்னிலே நாடு நகர முடிந்து வைக்கிறார். மருகா ராஜ்யாகத்தை பார்க்க போகணுமே. ஆமாங்க நேற்றைய தினம் நேற்று தினம். மண்டபம் ஆமா அது 5 4 நாள் நாலுங்க எனக்கு தெரியாதுங்க. 4 கால் மண்டபம். கணக்கு என்ன வந்து கூட்டிக்கிட்டு இருப்பேன். மண்டபம்ன்றது ஆமா 2 கால். 2 கால் 2 கால்ல செய்ய முடியாது. 2 4 4 6 6 8 10 8 10 12 1000 அது 14 போலாம். ஆமாங்க நாம் செய்ய போவது எப்படி தெரியுமா? எப்படிங்க? 5 காலால் மண்டபம் செய்ய வேண்டும். ஐயோ ஐயோ ஆனா ஏன்டா பாதி எடுத்தால வாய தந்தா ஐயோ 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 5 கால் மண்டபம் ஏற்படுத்தினால் ஒளிதால் ஒளி வரவழைத்து 5 காலிலே மண்டபம் ஏற்படுத்தி விடுத்தி. அதை திறப்பு விழாவிற்காக ஆமா பாண்டவர் 5 பேரை வந்துட்டாது என்னாண்ட உட்கார வை. வெயி மண்டபத்துல உட்கார வை. அதான் வெயி. வெயினரா அதுக்கு அப்புறம் பாருவா என் வேலைய. ஆமா என்னது எப்படி நாடு நகரம் ரஜகத்தை துறக்க பார்த்தாச்சு அனைத்தையும் அபகரித்துக் கொண்டு ஆமா அந்த கம்யூனிட்டி பசங்களை என்ன பண்ண அப்புறம் யோசிக்கலாம். அப்புறமா யோசிக்கலாம். ஆகும். ஷாபாஷ். ஏன் ஐயா 56 தேசமே மெச்சும்படியாக ஆமாங்க உலகத்திலே துரியோதன மகாராஜா இந்த மண்டபத்திற்குள் ஆமாங்க எங்கேயும் இல்லைன்னு பேசணும். இதே மாதிரி 16 காலில் செய்யலாங்க. ஆ, இது ஒரு மண்டபமா? அது மூக்கு மேல விரல வச்சு பார்க்கணும். அப்படி மூக்கு மேல வேற வைக்கணும். அப்படியே கண்ணு மூடிடணும். பார்த்து அதிர்ச்சிலுங்க விசித்திரமா இருக்கணுங்க. இவர் யாரு யாரு? சகுடைய தந்திரம் நகமஜானிய தீரம் சகுடைய தந்திரம் நகமஜானிய தீரம் சர்தாரி அல்வாரை காட்டில் ஆமா ஐயா ஆமா, டேய். அண்டர்களை வச்சபடியான
டேய், டேய், மண்டபம். டேய், ஆ. அதெல்லாம் அப்புறம் விடு. ஆமா. இவ்வளவு ஆளுநர் சொன்னேனே, ஆமா. மாமாவுக்கு நீ போய் காபி சாப்பிடு. டேய் காபி சுகாபி இந்த மாதிரி பா. காபி காபி காபி. மண்டபம் செய்திட்டு எனக்கு கூப்பிடு. ஏண்டா ஐயா மாமா சொல்லுற பிரகாரம் மாமா சொல்லு வண்ணம் 5 யாழ்ல மண்டபம் ஏற்படுத்த வேண்டும். 5 நாள் 4 மண்டபத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். நல்லா கை தேர்ந்து ஆமாங்க. ஒரு சிற்பர் ஆமா. ஒரு அழகான சிற்பாச்சாரிய வா சுபாஷ் நம்ம கையில இருக்காருங்க. நம்ம நாட்டுல இருக்கிறாங்களா? ஆமா. ஆ இருக்குறாருங்க. போயிட்டு நான் ஓடு. தோ கூட்டாரு. அம்மா அவுச்சரியா.